அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகள் மீது அலாதி பிரியம் கொண்டவர். தம்முடைய பிள்ளைகளுக்காக எதையும் செய்வதற்கு அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் எவ்வளோ தூரம் அவரை விட்டு போயிருந்தாலும் அவருக்கு அவருடைய பிள்ளைகள் மிக முக்கியம். அதனால்தான் லூக்கா 13வது அதிகாரம் 34வது வசனத்திலே, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிந்தவளே, நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லை. ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்து கொள்ள திரும்ப திரும்ப நம்மை அவரிடத்தில் சேர்த்து கொள்ள அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். ஆனால் நமக்கு தான், நான் இவ்வளோ பெரிய பாவம் செய்து விட்டேன், ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா? நான் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போய்விட்டேன், ஆண்டவர் என்னை சேர்த்து கொள்வாரா? நம்மிடத்தில் அநேக கேள்விகள் உண்டு. நீ எவ்வளவு தூரம் ஆண்டவரை விட்டு போயிருந்தாலும் ஆண்டவர் உன்னை சேர்த்து கொள்ள அவர் இன்றைக்கும் விருப்பமுள்ளவராய்தான் இருக்கிறார். அவர் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்துக்கொண்டு, எப்பொழுது வருவான் என்னுடைய மகன், எப்பொழுது என்னிடத்தில் வருவாள் என்னுடைய மகள், என்னை விட்டு இவ்வளோ தூரம் சென்று விட்டாள், நன்றாக ஜெபித்து கொண்டிருந்தவள், நன்றாக வேதம் வாசித்து கொண்டிருந்தவள், ஆனால் இன்றைக்கு என்னை விட்டு இவ்வளோ தூரம் போய்விட்டாள், என்னுடைய மகன் என்னை விட்டு இவ்வளோ தூரம் போய்விட்டான். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் அவன் போய் சேர்ந்து கொண்டான். எப்பொழுது வருவான் என்று உள்ளங்கையில் வரைந்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய மனது என்ன தெரியுமா? இன்றைக்கும் உன்னை சேர்த்து கொள்ள அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். நீ ஆண்டவரிடத்தில் வருவதற்கு உனக்கு என்ன தயக்கம்? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எருசலேமே எருசலேமே, உன்னை கூட்டி சேர்த்து கொள்ள இன்றைக்கும் மனதாக இருக்கிறேன். அதுதான் ஆண்டவருடைய இருதயம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இளையவன் தகப்பனிடத்தில் சொத்துக்களை எல்லாம் வாங்கி கொண்டு அவன் வெகு தூரம் சென்று விட்டான். தகப்பன் எவ்வளோ சொல்லியும் கேட்கவில்லை. சென்று தன்னுடைய ஆஸ்திகளெல்லாம் அழித்து விட்டான். வருடங்கள் ஓடினது. அவனிடத்தில் பணம் குறைந்து விட்டது, எல்லாம் குறைந்து விட்டது. இப்பொழுது ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவன் சிக்கி தவிக்கிற சமயத்தில் அவனுடைய நிலைமை எவ்வளோ மோசமாகிவிட்டது. பன்றிக்கு கிடைக்கக்கூடிய தவிடு கூட கிடைக்கவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவரை விட்டு நீங்கள் போனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைய தொடங்குவீர்கள். உங்கள் வாழ்க்கை சின்ன பின்னமாக மாறும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் குறைவுபட தொடங்குவீர்கள். அது இன்றைக்கு தெரியாது. இன்றைக்கு சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு நீ தூரம் போகும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் நாள் ஒன்று வரும், அன்றைக்கு நீ எல்லாவற்றையும் இழந்து, உனக்கான எல்லா தகப்பன் கொடுத்த ஃபெசிலிட்டி எல்லாம் இழந்து நீ தவிப்பாய். இப்படி தான் அந்த சிறிய மகன் தவித்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் மனதில் ஒரு தீர்மானம் செய்தான். என்னுடைய தகப்பன் மன்னிக்கிறாரோ இல்லையா, அவர் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லி அவன் திரும்ப ஆண்டவரிடத்தில், தகப்பனிடத்தில் வருகிறான். தகப்பன் அவனை தூரத்தில் பார்த்து தன்னுடைய மகன் என்று கண்டுபிடித்து ஓடி போய் அவனை கட்டி அணைத்து கொள்கிறார். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய மனது. நீ எத்தனை தரமோ அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து, எவ்வளோ பெரிய பாவம் செய்து அவரை விட்டு விலகி தூர போயிருந்தாலும் இன்றைக்கு நீ ஆண்டவரிடத்தில் வந்துவிடு. அவர் உன்னை அப்படியே கட்டி அணைத்து தம்முடைய மார்பில் உன்னை சேர்த்து கொண்டு உன்னை முத்தமிட்டு திரும்ப உனக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து திரும்ப உன்னை அவர் நீ இழந்து போன அந்த ஸ்தானத்தில் எடுத்து நிறுத்துவார். நீ இழந்து போன அபிஷேகத்தை கொடுப்பார். திரும்ப அவர் உன்னை நிலைநிறுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.